பாப்பா எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? ட்ரெஸ் ஷாப்பிங்கா? ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஷாப்பிங் விளாக். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுன் சென்டருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டவுன். லண்டன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5-3 hours வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்கிற ஏரியா பேர் பார்த்திங்கன்னா நனிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்மால் டவுன். ஸோ இங்கே உள்ளவங்களை பொறுத்தவரையிலும் கம்பேரிட்டிவ்லி லண்டனோட கம்பேர் பண்ணும்போது அந்த அது ஒரு பெரிய சிட்டி இல்லையா? ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் இங்கிலாந்தில் இதெல்லாம் ஒரு வில்லேஜ் மாதிரி. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இது ஒரு 25-30 இயர்ஸில் டெவலப் ஆன, பட் இது பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 years, மோர் தென் 100 years ஓல்டான ஏரியா. இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழைய, ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலே உள்ளது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற பெரிய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபிஸ் அவங்களோட குருத்வாரான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இது இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பஞ்சாபிஸ், நேபாளிஸ் அண்டு குஜராத் முஸ்லீம்ஸ்லாம் வந்து குஜராத்திஸ்லாம் வந்து நிறைய இருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாபிஸோட அவங்களோட குருத்வாரா. ஸோ இவங்க எவ்ரி சண்டே வந்து இங்கே வந்து எல்லாம் இங்கே வந்து அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. இங்கே இந்த பில்டிங்ஸ் எல்லாமே மோர் தென் 100 years வந்து பழைய பில்டிங். பட் ஆனால் இங்கே உள்ளவங்க அதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீடுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் நடக்கும். அந்த பில்டிங்கை வந்து அவங்க சரி பார்ப்பாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொன்னால் கடத்தெருவு மாதிரி நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். இங்கே நிறைய நேபாளிஸ் கடை இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நேபாளி அவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. நம்ம தமிழ் ஆட்களும் இருக்காங்க, பட் கடைங்க அந்தளவுக்கு வெளியில் அங்கங்கே ஒரு கடை இருக்கும். பட் இங்கே வந்து கடத்தெருவில் வந்து அவங்களோட கடை தான் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த லிட்டில்னு தெரியுது இல்லையா? அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒன் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்டு யூகேல வந்து ஒரு பெரிய நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அதில் இந்த லிட்டில் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட். இது வந்து எப்படி சொல்கிறது, லிட்டில்ங்கிறது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி வெரி லிட்டில் த ப்ரைஸ் காசு வந்து கம்மியாகவும் இருக்கும், அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அந்த கடத்தெருவெல்லாம் தாண்டி டவுன் சென்டர்னு சொல்கிற அந்த மெயின் ஏரியாவுக்குள்ளே வந்து இப்போ என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து இது ஒரு ஐஸ்லாண்டு, இதுவும் வந்து ஒரு மினி சூப்பர் மார்க்கெட். இந்த டவுன் சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். என்னால் சரியாக வந்து வீடியோ கவர் பண்ண முடியலை ஆக்சுவலாக, சாரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்த டைம்லாம் போகும்போது ப்ராப்பராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இது வந்து பார்க்லேஸுங்கிறது ஒரு பேங்க்கு. ஆக்சுவலாக கடையெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் ஆஃப்டர் 6-6:30 இருக்கும் ஈவினிங். ஸோ இங்கே மோஸ்ட்லி 5:30க்கெலாம் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் சடனாக பிளான் பண்ணி நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைமில் நாங்கள் போயிருக்கோம். சரி, ஓகே, அந்த டைமில் அப்படியே உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாமே. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவுட் சைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இதுக்கப்புறம் வீடியோலாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் ப்ராப்பராக வந்து நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லா கடையுமே க்ளோஸாக இருக்கும். இங்கே யூகேல வந்து பார்த்திங்கன்னா சில சூப்பர் மார்க்கெட்லாம் 24 ஹவர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும். இப்போ நாங்கள் போகிற சூப்பர் மார்க்கெட் வந்து 24 hours ஓப்பனில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு தான். ஸோ அதனால தான் சடனாக பிளான் பண்ணி நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கடைங்களும் வந்து க்ளோஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இதுவும் க்ரௌட் இல்லாமல் இருக்குது. எல்லாமே ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப வந்து காலியாக இருக்குது, யாருமே மக்கள் இல்லாமல். பட் அங்கங்கே ஒருத்தங்க 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி பேங்க்ஸு எல்லா ஷாப்ஸும் இருக்கும் இங்கே.
பேர் தான் வந்து ஸ்மால் டவுன் சொல்லுவோம். பட் நமக்கு தேவையான எல்லாமே இங்கேயே கிடைக்கும். இதை தாண்டி நம்ம வெளில போகணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம், இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் வந்து அந்த ஒரே ஷாப்பில் கிடைக்கும். அது ஸ்பெஷல் ஃபார் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து கவுன்சிலில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர் பஸ்ஸெலாம் ஸ்டில் இங்கே வந்து போயிட்டு தான் இருக்குது. அது பேர் நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பஸ், டபுள் டெக்கர் பஸ்ஸு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த நனிட்டன் டவுனோட பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கேருந்து தான் இங்கே இந்த சரௌண்டிங்கில் உள்ள லோக்கல் ஏரியாஸு. இங்கே மெயின் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஏரியான்னு சிட்டின்னு பார்த்திங்கன்னா கொவென்ட்ரி சொல்லுவோம். ஸோ அங்கே பக்கத்தில் ஹிங்லி, லெஸ்டர், ஸோ எல்லாத்துக்குமே பஸ் இங்கேருந்து போகும். இது வந்து பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்டு. இது அந்த போஸ்ட் பாக்ஸ் எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இங்கே ஸ்டில் வந்து போஸ்டல் சர்வீஸ் வந்து ஆக்டிவாக வந்து யூகேயில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, ராயல் மெயிலுங்கிற நேமில். ஸோ ராயல் மெயில் வந்து அந்த குயின் அவங்களோட இப்போ கிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட கம்பெனி. ஸோ அதில் வந்து ஆக்டிவாக ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே மோஸ்ட்லி எல்லா கொரியர் சர்வீஸ் எல்லாமே வந்து ராயல் மெயில் தான் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ப்ரைவேட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ராயல் மெயில் தான் வந்து இங்கே மோஸ்ட் பாப்புலர். ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண அந்த B&M ஸ்டோர் இருக்கு இல்லையா, இது வந்து மோஸ்ட் ஹோம்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே கிடைக்கும். அதுவும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ நாங்கள் வந்தது இந்த கடைக்கு தான், ஆஸ்டான். இந்த சூப்பர் மார்க்கெட் ஆஸ்டா, இது வந்து 24 hours ஓப்பனில் இருக்கும். ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட் இதுவும் ரொம்ப பழமையான பில்டிங்கை பார்த்தாலே தெரியுது இல்லையா, இதெல்லாம் மோர் தென் 100 years இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸு. இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து அந்த ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பில்டிங்ஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம பெடஸ்ட்ரியன் வாக்கர்ஸ் வந்து இங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யாராவது நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்தோன்னே அவங்க வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளை போக சொல்லிவிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகணுன்ட்டுலாம் இருக்க மாட்டாங்க. பட் அது ரூலும் அது இங்கே அப்படி தான். ஸோ நடந்து போகிறவங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மிருதுல் ரொம்ப ஜாலியாக வந்து வர்றாரு. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வெளில வர்றதில்ல. இன்றைக்கி வெளில வந்தோன்னா ரொம்ப ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே சேல்ஸுக்கு இருக்குது இங்கே அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்ல ஷாப்புக்குள்ளே, எந்தளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரியலை. இது இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ஸ்மால் பேபி செக்ஷனுக்குள்ளே நிற்கிறோம். ட்ரெஸ் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கோங்க. நான் வந்து டீட்டெயில்டு இன்னும் ப்ராப்பரான வீடியோஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக வரும் இதுக்கப்புறம். ஸோ உள்ள பார்க்கவே உள்ள நீட்டாக நல்லா இருக்கு இல்லையா ஷாப்ஸ். நாங்கள் இன்றைக்கி வெரி ஸ்ட்ரிக்டாக என்ன வாங்கணும்னு நினச்சி போனோமோ அதை மட்டும் வாங்கிட்டு இமிடியேட்டாக நாங்கள் பில்லிங் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம். எந்த ஒரு செக்ஷன்லேயும் போய் நாங்கள் நிற்கலை. பாப்பாவை நாங்கள் இந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன இல்லைன்னா அவங்க அப்பாவை வந்து பிடிச்சிக்க சொல்லி. ஏன்னா ஒரு பாப்பா இங்கே வந்து புதுசில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டருக்குள்ளே வந்து அவள் மிஸ் ஆகிட்டா. அதாவது இந்த மாதிரி பொருட்களை வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் திங்ஸ் எடுக்கிற பிஸியில் அவள் பின்னாடி வர்றான்னு நினச்சிட்டு விட்டோம். பட் அவள் வந்து ஒரு சைடு போயிட்டா. பட் ஓகே, பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரம் ஒரு பயம் பதட்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இப்போல்லாம் வந்து ஒன்று எங்களை பிடிச்சிக்க சொல்கிறது, இல்லைன்னா வந்து ட்ராலி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ட்ராலியில் தூக்கி உட்கார வச்சுட்டு போயிடுறது. அதுதான் ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தடு. ட்ராலியில் தூக்கி உட்கார வச்சுட்டோன்னா நம்மளும் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இல்லைன்னா இதை பயந்துக்கிட்டு பிள்ளைங்க எங்கே போகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்துட்டே நிற்கணும். ஸோ இப்போ பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. செல்ஃப் கவுண்டர் தான், நம்மளே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கார்டு பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். கன்வேயர் பெல்ட்டில் அவங்களும் பில்லிங் செக்ஷன் அவங்களும் இருக்குது அவங்களுக்கு டைம். பட் நம்ம ஓகே நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாம்
ரொம்ப பெருசாக ஒன்றும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப திங்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களோட பில்லிங் செஷனுக்குள்ளே போயிட்டு அந்த கன்வேயர் பெல்ட்டில் போட்டு பண்ணலாம். இது திங்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு இது டைம் சேவ் ஆகும். ஈஸி ஆக்சஸ் தான், எல்லாமே பண்ணலாம். இதுதான் எங்களோட இன்றைக்கி மினி ஷாப்பிங் vlog. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான நல்ல வீடியோஸ்லாம் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவ்வளோதான், ஷாப்பிங் முடிந்தது.